வணக்கம். லேண்டன் பில்டர் ஷாப்லேருந்து நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஊரப்பாக்கம் ஆதனூரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டியூப்ளெக்ஸ் மாடல் வீடை பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு 24 ஃபீட் ரோடு, நல்ல ஒரு வைடான ரோடு, நல்லா அழகாக இருக்கும். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போய்ட்டு வந்துடலாம். அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா வந்தவொன்னே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து 9.5 11, அகலம் வந்து 9, நீளம் வந்து 11. அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா அழகான ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு ரேம்ப், வயசானவங்க ஏறுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது போக நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா நல்ல ஒரு அழகான ஒரு செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோரில் வந்து. உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் ஆகாது தண்ணி இருந்தாலும் வந்து. அது போக வால் டைல்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லா அழகாக இருக்குது. டிசைன் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இருக்குது. அப்படியே 1.5 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்கள் பைப்லைன்ஸில் எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பைப்லைன்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு செட் பேக்கு ஃப்ரீயாக உள்ளே போய்ட்டு வரல கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம்னா ஒரு இபி பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு 3 ஃபேஸ் இபி லைன் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பில்டர் சைடில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் 3 ஃபேஸ் இபி கன்ஃபார்மாக இங்கே இருக்கும் வந்து. ஓகேவா? அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு டீ குட் ஃப்ரேமில் அழகாக டீ குட் டோர் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டோரோட மாடல்லாம் வந்து டிசைன்ஸ் அழகாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாமா? அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு 2x4 செராமிக் டைல்ஸில் நல்லா அழகான டிசைன்ஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நல்லா யூபிவிசி விண்டோஸ் வித் சேஃப்டி கிரில்லோடு உங்களுக்கு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு, டியூப் லைட்ஸு எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வந்து. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே நுழைஞ்சி நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஓகேவா? அப்படியே நம்ம அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம், காமன் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க வந்து. இது நீங்கள் வர கெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வெஸ்டர்ன் சைடு டைப் கிளாஸட்டோட ஒரு வால் மிக்சர், ஒரு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டு, ஒரு ஷவரு எல்லாமே சேர்த்தே கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே அதில் திருப்பி கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா நல்லா அழகாக மாடல் கிச்சனோட சூப்பராக ஒரு கிச்சன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக கிச்சன் பார்க்குறதுக்கு. கிச்சனோட சைஸ் வந்து 9x8. நல்ல எல்லா வால்ரோட்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கிச்சனோட செல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஏரியாஸ்லாம் நல்லா அழகாக இருக்கும். இது சிலிண்டர் வச்சுக்கிற ஏரியா, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, ஒரு ரேக் செட்டு, ட்ரேஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நல்லா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட அது அழகாக வந்திருக்கும். சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ஓ பாயிண்ட் ஒன்று. ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு ஸ்டோரேஜஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து நல்லா சூப்பராக ஒரு அழகாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து. அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு டிவி யூனிட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா ஒரு அழகாக ஒரு டிசைனராக ஒரு செட் பண்ணி நம்ம அழகாக டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அது போக கீழே ஒரு இன்வெர்டர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
வீடு ஃபுல்லாக இன்வெர்ட்டர் ஒயரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்வெர்ட்டர் போட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். லாஸ்ட் ஹாலில் வந்து ஹாலை காட்டணும் பாருங்க. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்லா பெரிய ஹால் இருக்குது. 16x12 நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். கிராண்டாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஹாலை பார்க்கும்போது. அப்படியே போனோம்னா கிரானைட் ஸ்டெப்ஸு எஸ்எஸ் ரைலிங் வச்சு நம்ம மேலே 2 பெட்ரூம் இருக்குது. பார்த்து வந்துடலாம் ஒரு வாட்டி. அதெல்லாம் அழகாக இருக்கும். மேலே வந்தோம்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறதையும் ஒரு நல்ல ஒரு அலமாரிலாம் செட் பண்ணி அழகாக சூப்பராக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள வந்து நேராக ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்கும். அதில் வாஷிங் மிஷின்ஸ் இது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நல்லா இருக்கும். அப்படியே ரைட் சைடு இருந்தால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் பால்கனியோட இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.7x10. பாத்ரூமோட சைஸ் இதில் நல்லா வால்ரோட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. வந்து நல்ல ஒரு செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர்ஸ்லாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். கலர்ஸ்லாம் நல்லா நல்லா அழகாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. அப்படியே வந்தோம்னா ஒரு பால்கனி, ஒரு அட்டாச் பாத்ரூம் இதில் இருக்குது. வந்து அட்டாச் பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் கிளாஸட்டோட நல்லா வால் மிக்சரில் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஷவர் பாயிண்ட்டு, ஒரு வால் ஹீட்டர் பாயிண்ட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு பால்கனி. பால்கனி வந்து 8க்கு 3. இது ஒரு எஸ்எஸ் சேஃப்டி கில் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்தோம்னா அந்த பெட்ரூம் ஒரு அடி பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெட்ரூம். இது வந்து வெஸ்ட்டில் இருக்கும். அந்த பெட்ரூம் வந்து நல்லா அழகான இதுலேயே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகான ஒரு கலர் வந்து இந்த கலர்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இது நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். வந்து ஒரு வாஷ் மிஷினோட இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக. பெட்ரூம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு மொட்டை மாடி ரவுண்ட் அடித்து பார்த்துக்கலாம். மொட்டை மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நல்லா கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு நேச்சுரல் என்வாரன்மெண்ட் கிடைக்குது உங்களுக்கு. வந்து நல்லா க்ரீனரியாக ஒரு ஹேர், நேச்சுரலாக ஒரு ஹேர் கிடைக்குது உங்களுக்கு. வந்து க்ரீனரியாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. வந்து இது வந்து நல்லா ஒரு கூலிங் டைல்ஸ் போட்டு டெரஸை பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது. நல்லா அழகாக இருக்கும். இந்த சரௌண்டிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுங்க இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லி விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ஸ்டார் கேசம் இருக்குது. அது மேலே ஏறினீங்கன்னா 3 கோட்டட் ஃபுட் கிரேடபிள் 1000 லிட்டர் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சரௌண்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக க்ரீனரியாக இருக்குன்ட்டு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வீடுங்க தான். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இது வந்து ஏஜென்ட் ஸ்மார்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லேஅவுட்டோட நேம் வந்து இதுக்கு அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது. வந்து நல்லா ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ள இந்த இடத்துல. வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே. இதுலேருந்து பக்கத்துலேயே ஆதனூர் ரோடு. இங்கேருந்து ஒரு அதிகபட்சம் 2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். 1 கிலோமீட்டரில் வந்து நம்ம மண்டலூர் வாலாஜாபாத் ரோடு வந்து
கேசா கிராண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலர் பில்டிங்லாம் கேசா கிராண்டு. அப்படியே ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வாலாஜாபாத் ரோட்டில் இருக்க வரகடம் போகிற ரோட்டில் இருக்க நம்ம ரூபி பில்டர்ஸ். அது வந்து